பொறுப்பின்மை. தோல்வியாளர்கள் தங்கள் செயல்கள் மற்றும் விளைவுகளுக்கு பொறுப்பை ஏற்க மறுக்கின்றனர். அதற்கு மாறாக அவர்களின் தோல்விக்கு பிறரே காரணம் கோரி குற்றம் சாட்டுகின்றனர். இது அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சியை தடுக்கிறது. நம்முடைய இன்றைய நிலை நாம் மட்டுமே பொறுப்பு என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்மறை நண்பர்களுடன் பழகுவார்கள். ஒருவன் வாழ்க்கையில் தொடர் தோல்விகளை சந்திப்பதற்கு அவன் எதிர்மறை மனநிலை அதிகம் கொண்ட நபர்களுடன் பழகுவதும் காரணமாக இருக்கிறது. அத்தகைய நண்பர்களுக்கு எந்தவித வாழ்க்கை குறிக்கோளும் இருக்காது. எனவே அவர்களுடன் நாம் சேரும்போது நம்முடைய வாழ்க்கை சுழற்சி நிச்சயம் எதிர்மறை ஆகிவிடும். எதிர்மறையான எண்ணங்களை மட்டுமல்ல, எதிர்மறையான நண்பர்களையும் தவிர்த்து விடுங்கள். தள்ளி போடுதல். எந்த வேலையும் சரியான நேரத்திற்கு செய்யாமல் பிறகு பார்த்து கொள்ளலாம் என தள்ளிப்பட்டு கொண்டே இருப்பார்கள். முக்கியமான வேலைகளை தள்ளிப்பட்டு செயலை தாமதப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். தோல்விக்கான முதல் காரணம் இதுதான். இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். பொதுவாகவே வெற்றியாளர்கள் எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். எந்த செயலையும் நன்றாக சிந்தித்து உடனே நிறைவேற்றுவார்கள். கவனச்சிதறல். ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே நம்மால் சிறப்பாக செய்ய முடியும். அவ்வாறு இல்லாமல் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும்போது நம் கவனம் சிதறடிக்கப்படுகிறது. ஆகையால் நம் வெற்றியும் தாமதப்படுகிறது மற்றும் தொடர்ந்து போராடுவதில் கஷ்டப்படுகிறார்கள். கவனச்சிதறல் ஏற்படும் போது நம்மால் முக்கிய முடிவுகளை நிச்சயம் எடுக்க முடியாது. எதையும் புதிதாக கற்க மாட்டார்கள். ஒரு சிலர் புதிய அறிவு மற்றும் திறன்களை வளர்த்து கொள்ளும் மனப்பக்குவம் இருக்காது. அனைத்தையுமே எளிதாக கிடைத்துவிட வேண்டும் என நினைப்பார்கள். மாறி வரும் உலகிற்கு ஏற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என அவர்கள் நினைக்காததால் வெற்றி அவர்களுக்கு எட்டக்கனியாகவே இருக்கும். மற்றவர்களை குற்றம் சாட்டுதல். தங்களின் தோல்விகளுக்கு மற்றவர்கள் மீதும் பிற சூழ்நிலைகள் மீதும் பழி சுமத்துவார்கள். தங்களின் தவறுகளுக்கு பொறுப்பேற்க மறுப்பதால் அவர்களது வாழ்க்கை எந்த வகையிலுமே வளர்ச்சியடையாது.